ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம போன சீரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இன்ஸ்டாகிராமை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த சீரீஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஒரு வேறு லெவலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் நான் அந்த சீரீஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ப்ரோ நீங்கள் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்குது, எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைத்தான் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட லேப்டாப் இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ பண்ணுறது, என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபோன்லேயே நம்மளால் கோடிங் பண்ண முடியுமா, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபோன்லேயே வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், ஸோ பைத்தான் கோடு வந்து நம்ம எப்படி ஃபோன்லேயே ரன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த ஆப் வந்து ஸோ ஒரு வேறு லெவலான ஆப். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த ஆப்லேயே வந்து இன்பில்ட்டாக நம்ம ஒரு மாடியூல் டவுன்லோட் பண்ணோன்னா அதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பை கேமுன்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கேம் வந்து பண்ணலாம். ஸோ பொதுவாக வந்து அந்த மாடியூல் வச்சு நம்ம ஒரு கேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்பில் ஸோ பை கேம் நம்ம மாடியூல் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதில் எக்ஸாம்பிள்ஸ்னு சாம்பிள்ஸ்ன்னு சில கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக ஒரு கோடு ஒரு கேம் விளாட்றோன்னா அந்த கோடு வந்து அதில் எப்படி இருக்கும், ஸோ நம்ம கோடிங் எப்படி பண்ணணும், கேம் க்ரியேட் பண்ணணும்னா அந்த கோடு எப்படி பண்ணணும், ஸோ அதெல்லாமும் அந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது என்ன சீரீஸ்ன்னு வந்து கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்ட இந்த பைத்தான் பேசிக்ஸ் டுட்டோரியல் அந்த பற்றின வீடியோ தான். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்த்துருவோம். ஸோ அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் Pydroid 3 IDE ஃபார் பைத்தான் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வந்து வந்துடும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதுலேயும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ Pydroid 3 IDE ஃபார் பைத்தான் சர்ச் பண்ணோடனே ஸோ இந்த ஐகான் வந்து இருக்கும். ஸோ PYன்னு போட்டு கீழே 3 இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல ஆப் தான். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்பும் நம்மளுக்கு வந்து ஆப்புன்னு சொல்ல முடியாது, இன்னொரு அடிஷ்னல் ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ Pydroid ரெபாசிட்டரி ப்ளக்இன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் தான் நம்மளோட மாடியூல்ஸ்லாம் வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 MB கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பைத்தான் அந்த Pydroid ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் இன்டர்நெட் இருக்காது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண முடித்த உடனே நம்மளுக்கு வந்து Pydroid ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா சிம்பிள்ஸுமே வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீபேடில் வந்து ஒரு வாட்டியும் போய் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலேயே இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணணுன்னா அந்த ப்ளே பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ரன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நான் வந்து பிப்புக்கு போயிட்டு அந்த மாடியூல் பேர் போட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் பை கேம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து சாம்பிள்ஸ்லாம் போய் பார்க்கலாம். ஸோ சாம்பிள்ஸில் வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ், அப்புறம் நம்ம பை மேத் ப்ளாட்லிப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம பை கேமில் போயிட்டு ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குல்ல, ஸோ அதை போய் நான் பார்த்தேன்னா இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இது நான் வந்து ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த கேம் வந்துச்சு. ஸோ ஃப்ளாப்பி பேர்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கேம் தான் அது. ஸோ உண்மையிலே வந்து பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, அதோட கோடு நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கோடை ரன் பண்ணால் நம்மளுக்கு இந்த கேம் வந்து வருதுங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கேம் விளையாடிட்டு உங்களோட ஹை ஸ்கோர் என்னன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் கொஞ்ச நேரத்துக்கு 2 மேலே தாண்ட முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இது நடந்தது. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு நாங்களும் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் தான்ப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது நடந்தது. ஸோ என்னோடய ஹை ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 அந்த லெவலுக்கு வந்து போச்சு. 13 தான் நினைக்கிறேன். ஸோ 13 14 ஓ மை காட் 15 16 17 18 வந்து நான் நின்ட்டேன். ஸோ இதுக்கு மேலே நேரம் போக முடியல. ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு லெவலான ஆப் தானே. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ Qtify அப்புறம் வந்து நிறைய சாம்பிள்ஸ்லாம் அதிலே இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்ல ஆப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம்மிங் அப் வீடியோஸில் பைத்தான் பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் இதிலே வந்து ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம பைத்தான் டுட்டோரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். until then bye from ஸ்ரீராம்.